வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர், ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர், ஆர்எஃப் ரிசீவர். ஆக்சுவலாக இதுதான் கோர்ஸ். ஆர்எஃப்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி, ஏஎஃப்னா ஆடியோ ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு தெரியும். ஆடியோ ஃப்ரீக்வன்சி மாடுலேட் பண்ணலாம், ஆர்எஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேட் பண்ண முடியும். அதுதான் இந்த கோர்ஸோட எய்ம். ஓகேவா? இதில் பாருங்கள், இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு யூனிட் இருக்குது. அந்த யூனிட் நான் கையில் வச்சுருக்கேன். ஓகேவா? இது பேர் டிரான்ஸ்மிட்டர். நான் கையில் வச்சுருக்க டிரான்ஸ்மிட்டர் லைவாக இருக்கா இல்லையா, உயிரோடு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு மல்டி கலர் எல்இடியை இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து 1.5 வோல்ட் இன்ட்டு 3 வோல்ட் பேட்டரி இது கொடுத்துருக்கேன். இது ஒரு டிரான்ஸ்மிட்டர், சிம்பிள் டிரான்ஸ்மிட்டர், அவ்வளோதான். இதில் 2 செலக்டர் இருக்குது. 2 செலக்டர். ஒரு செலக்ட் அமுத்தும் போது கீழே ஒரு போர்டில் பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் லைட் எரியுது. நான் அடுத்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அடுத்து ஒயிட் கலர் எரியுது. அப்போ என்ன தெரியுது உங்களுக்கு? கார்ட்லெஸ், ஒயர் எல்லாமே ஒர்க் பண்ணும். கார்ட்லெஸ் அப்படின்னா இந்த ரிமோட், பொதுவாக கார்ட்லெஸ் ரிமோட் அப்படின்னா நமக்கு தெரியும். வீட்டில் தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ஏற்கனவே அதை பற்றிய வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஐஆர் ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும். ஓகேவா? ஃபோட்டோ சென்சிட்டிவ் டிவைஸ் அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து டைரெக்ஷனல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். டைரெக்ஷனல் ப்ராப்பர்ட்டின்னா அதில் ஒரு விண்டோ இருக்கும், ஒரு ஹைலைட் இருக்கும். அந்த ஐயை நோக்கி நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரெஷ் பண்ணினா தான் நீங்கள் செலக்டிவிட்டி என்ன வேணுமோ அதை வந்து விரும்பின டிசையர்டு சேனலை அப் டவுன் பண்ணுறதோ வால்யூம் கூட்டி குறைக்கிறதோ எல்லாம் பண்ண முடியும். இப்போ நான் கையில் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ரெண்டும் சம்மந்தமே இல்லை. ஓகேவா? ஒர்க் பண்ணது இது எதுக்காக இது கொடுக்குறேன்? இந்த சேனல் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சேனல். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் சர்வீஸ் ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேனல். ஓகேவா? ஒவ்வொரு நாளும் ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கூடவே 2 பல்ப் கொடுத்துருக்கோம். 0 வாட்ஸ் பல்ப் கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்கலாம். 0 வாட்ஸ் பல்ப் கொடுத்துக்கலாம். இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன தெரியுது பாருங்கள். ஓகேவா? அப்போ என்ன தெரியுது உங்களுக்கு? இந்த ரிமோட்டில் ஆன் பண்ணுறோம். இந்த ரிமோட்டில் ஆன் பண்ணும்போது கொஞ்சம் இன்னரில் வந்துடும். ஓகேங்களா? ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுறேன். ஸோ அதனால் ஒரு சத்தம் வருது. அது வந்து ரிலே ஒர்க் பண்ணக்கூடிய சத்தம். நீங்கள் இதன் மூலிமா கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம வந்து ஹாபியஸ்ட், பிகினர்ஸ் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர் மாடல் மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் மாடல் கிடைக்குது. அந்த டிஃப்ரெண்ட் மாடலை வச்சு நீங்களும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும்போது எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை பற்றி ஒரு தெளிவான ஒரு அடிப்படை பேசிக்கை நீங்கள் உருவாக்க முடியும். அப்போ தான் ஃபியூச்சரில் இன்னும் நிறையா அப்கிரேட் பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் வரும். ஒரு ஆர்டினோ போர்டு வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது, கோடிங் எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வரும். அதையெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னா அந்த ஹார்ட்வேர் கம்பல்சரி தெரியணும். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பற்றி நான் டீட்டெயில்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் பார்க்கக்கூடியது, நான் கையில் வச்சுருக்கிறது வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர் தனியாக இருக்குது. ஓகே, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிசீவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற நியூ கமர்ஸ் நீங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. ஆன்லைனில் யார் வேணால் படிக்கலாம். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் படிக்க முடியும். பார்ட் டைம் கோர்ஸ் மாதிரி டெய்லி 1 மணி நேரம் 30 நாள் ட்ரைனிங் வரும். குறைஞ்ச பயிற்சி கட்டணும், நிறைவான பயிற்சி இருக்கும். யார் வேணால் கற்றுக்கலாம். இது வயசு வித்தியாசம் இல்லை. ஆண் பெண் இருபாலரும் இதில் சேரலாம். ஓகேங்களா? பொதுவாக இந்த சேனல் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வயசுலேருந்து 80 வயசில் இருக்குங்கிற வரைக்கும் இதில் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த சர்வீஸில், இந்த ட்ரைனிங்கில் இருந்துகிட்ருக்காங்க. நீங்களும் இந்த ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க, அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்க. நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ பார்க்கலாமா? சர்க்யூட்டை பார்க்கலாம். பாருங்கள், இப்போது இந்த சர்க்யூட் டயக்ராமில் உங்களுக்கு விசிபிளாக என்னென்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது ஒரு ஹேண்ட் யூனிட். இது வந்து டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லிட்டேன். இதை பற்றி டீட்டெயில்ஸ் மறுபடியும் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா, இது ஆப்ரேட்டிங் வந்து 3 வோல்ட் பேட்டரி வித் இண்டிகேட்டர், ஒரு சர்க்யூட் போர்டு இருக்குது. மார்க்கெட்டில் நிறைய சர்க்யூட் போர்டு இருக்குது. ஓகே, தென் இந்த சர்க்யூட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது ஒரு டிரான்ஸ்மிட்டர் போர்டு. இது வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் போர்டு. இந்த டிரான்ஸ்மிட்டர் போர்டிலிருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 3 வோல்ட் பேட்டரி இது கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த 2 பல்பும் உங்களுக்கு தெரியும் ஒரு எலக்ட்ரிக்கல் லோடு. இந்த 2 பார்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இது 2 வந்து ரிலே, ட்ரைவ் பண்ணுறதுக்கான ரிலே ட்ரைவ் பண்ணக்கூடிய சர்க்யூட். இதில் டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர் ப்ளஸ் டயோட் வித் மானிட்டருக்காக ஒரு 2 எல்இடி கொடுத்துருக்கேன்.
சிம்பிள் சர்க்யூட் தான், ஈஸியாக நீங்கள் அசம்பிள் பண்ணலாம். ஓகேவா? அந்த பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்கேன். இப்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். உதாரணமாக இப்போ பாருங்களேன், இது ஒரு டயக்ராம். இந்த டயக்ராமில் இது வந்து டிரான்ஸ்மிட்டர் ரிசீவருடைய மாடல். ஒவ்வொரு மாடலையும் எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதிலேருந்து ஒரு ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. இதுக்கு ஆண்டனா கொடுத்தா லாங் டிஸ்டன்ஸ் போகும். நான் ஆண்டனா எதுவும் கொடுக்கல, ஏன்னா க்ளோஸ்டாக உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக. இந்த ஒவ்வொரு போர்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கு. என்ன ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறதும் இந்த டீட்டெயில்ஸில் இதில் கொடுத்துருக்கு. இது ஒன் ஆஃப் த ஒரு டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் அதே மாதிரி தான். இது என்ன ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் பண்ணோம், 2.4 GHz ஒர்க் பண்ணோம். ரேஞ்ச் வந்து 100 மீட்டரில் ஒர்க் பண்ணோம். 100 மீட்டருக்கு மேலே ஒர்க் பண்ணக்கூடிய டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. ஓகேங்களா? 1000 மீட்டர் வரைக்கும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் சர்க்யூட்டும் இதில் இருக்குது. ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. இதன் மூலிமா ஒரு மோட்டரை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒரு மாடுல். இந்த மாடுல் அப்படின்னா நிறைய ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டர், இந்த எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ஒருங்கிணைஞ்ச ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். இதுதான். இது ஒரு பிரிண்டட் சர்க்யூட் போர்ட். நவடேஸ் இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டெலாம் இன்னும் மினிமைஸ் ஆகி எஸ்எம்டி காம்பவுண்ட்ஸாக வந்துருச்சு. ஓகேவா? பாருங்கள், இது ஒரு டிரான்ஸ்மிட்டர் ரிசீவருடைய சர்க்யூட். இது ஒரு டிரான்ஸ்மிட்டர்னா மோட்டார் வெஹிக்கிள் அல்லது டாய்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய சர்க்யூட். ஒவ்வொன்றும் என்னென்ன ஃப்ரீக்வன்சி, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேலை செய்யும், எத்தனை வோல்ட் ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் இந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது வாங்கிக்கலாம். அமேசானில் எல்லாமே கிடைக்கிது. டிஃப்ரெண்ட் டைப்பில் என்னென்ன வேணுமோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ டிஃப்ரெண்ட் மாடல் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போது சர்க்யூட்டுக்குள்ளே பார்க்க போகிறோம். இது பேசிக் டயக்ராம். ஒரு டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் எப்போ எந்த ஒரு எலக்ட்ரானிக் சப்ஜெக்டாக இருந்தாலும் பிளாக் டயக்ராம்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும். அது வாஷிங் மிஷின் ட்ரைவ் பண்ணுற சர்க்யூட் தான் சரி, இன்வெர்டர் ஏசி இருக்கக்கூடிய சர்க்யூட்டாக இருந்தாலும் சரி, டிவி சர்க்யூட், எல்சிடி, எந்த சர்க்யூட் இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் டயக்ராம்னு ஒன்று வேணும். ஒயரிங் டயக்ராம் கனெக்ஷன் தெரியணும். தென் அது எப்படி ஒர்க் பண்ணுது பிரின்சிபல் தெரியணும். ட்ரபிள் ஷூட்டிங் பண்ண தெரியணும். மல்டிமீட்டர் ஆப்ரேட்டிங் தெரியணும். காம்பவுண்ட்ஸை செக் பண்ண தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எலக்ட்ரானிக் பேஸுக்குள்ளே வர முடியும். ஓகேங்களா? இதில் பாருங்கள், இதில் ஆண்டனான்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆண்டனாங்கிறது ஆர்எஃப் சிக்னலை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்டியூசர், ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு எலிமெண்ட். ஓகேவா? ஒரு சிக்னல் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாவே அந்த காலத்துலேருந்து வால்வு ரேடியோவிலேருந்து இன்றைக்கி வரக்கூடிய மொபைல் ஃபோன் வரைக்குமே கண்டிப்பாக என்ன இருக்கும், ஆண்டனாங்கிற ஒரு பாட்டு கம்பல்சரி இருக்கும். ஒன்று கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும், இல்லை கண்ணுக்கு தெரியாத பில்டின் ஆண்டனாவாக இருக்கும். ஓகேங்களா? எல்இடி டிவி, எல்சிடி டிவியாக இருந்தாலும் அதில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து அதில் வரக்கூடிய டியூனர் இன்புட் பேர் சிலிக்கான் டியூனர் அப்படின்னு பேர். சரி, அந்த சர்க்யூட் வரும்போது நான் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இது டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர், ஆண்டனா கம்பல்சரி போத் 2 சர்க்யூட்டில் இருக்கும். இந்த டிரான்ஸ்மிட்டருக்கு வந்து ஒரு ஆப்ரேட்டிங் வோல்ட் இருக்கும். நம்ம பார்த்துருக்கிறது ப்ராஜெக்டில் வந்து 3 வோல்ட் ஆப்ரேட்டில் கொடுத்துருக்கோம். கரண்ட் டேக்கன் ரொம்ப கம்மி தான். இந்த டிரான்ஸ்மிட்டிங் சர்க்யூட் எல்லாமே கரண்ட் டேக்கன் கம்மி தான், ரேடியோவாகட்டும் எதாக இருந்தாலும். ஓகே. தென் ரிசீவர், இந்த ரிசீவருக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் அதேமாதிரி 3 வோல்ட் ஆப்ரேஷனில் இருக்குது. இது பாருங்கள், இந்த டிரான்ஸ்மிட்டரில் 2 ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்குது. இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஆக்ஷன், இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஆக்ஷன், இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் ஒரு வோல்ட் வெளியே வரும், இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் ஒரு வோல்ட் வரையும். அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சர்க்யூட்டை பில்டப் பண்ணியிருக்கோம். என்ன சர்க்யூட், உங்களுக்கு 2 எலக்ட்ரிக்கல் லோடை எப்படி ட்ரைவ் பண்ணுறது, லாங் டிஸ்டன்ஸில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மீட்டர் கணக்குன்னு சொல்லியிருக்கேன். மீட்டர்னால் எப்படி வரும், உங்களுக்கு ஒரு க்ளோஸ் ரூமில் ஒரு ரூமுக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் பண்ணால் சக்ஸஸாக இருக்கும். டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரூம்லேயும் ரிசீவர் ரூமில் இருந்தால் சக்ஸஸ் ஆகாது. ஏன்னா இடையில ஏதாவது அப்ஸ்டக்கிள் வந்துச்சுன்னா இந்த ஆர்எஃப் ஃப்ரீக்வன்சியை இன்டர்ஃபெக்ஷன் ஆகும்போது ஒர்க் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் சர்க்யூட் எல்லாமே ஓப்பன் ஏரில் தான் இருக்கணும். இருந்தால் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே நல்லாயிருக்கும். ஆனால் பெரும்பாலும் அப்படி வாய்ப்பு இல்லை. நாம் தான் என்ன பண்ணிக்கலாம், அந்த ரேஞ்ச் உள்ளதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இது லோடு ட்ரைவ்னு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுன்னு வைங்களேன், இந்த பல்ப் எரியும், L1 எரியும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் L2 எரியும். டைரெக்டாக இந்த ரிசீவர் சர்க்யூட்லேருந்து வருமா, ரிசீவர் சர்க்யூட்லேருந்து வர்ற பல்ஸ் அல்லது வோல்ட் அதை உபயோகப்படுத்தி தனியாக ஒரு லோடு டிரைவர்னு ஒரு சர்க்யூட் ஒன்று கிரியேட் பண்ணி அதன் மூலிமா 2 லோடை ஒர்க் பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்டில் ஏன் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறோன்னா, எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப ஈஸி. எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி ஒரு எளிமையான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். அதை புரிய வைக்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம்.
ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜென்ரல். தென் பாருங்களேன், இதுதான் ஒரு ரிலே டிரைவர் சர்க்யூட். அதாவது இதில் காமிச்ச இந்த லோடு டிரைவ்ங்கிறத என்னென்னு சொல்லியிருக்கோம், ரிலே டிரைவர் சர்க்யூட். இந்த ரிலே டிரைவர் சர்க்யூட்டில் என்ன இருக்குன்னா, இது ஒர்க் பண்ணுறதுக்கு மஸ்ட்டு ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து 9 வோல்ட் ஆப்ரேட்டிங்கில் ஒர்க் பண்ணுது. ஓகே, இதில் வந்து 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், BC 547 யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சென்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா. இதில் என்ன கொடுத்துருக்கு, டிரான்சிஸ்டர் ஒன்று கொடுத்துருக்கு. இந்த இடத்துல சிக்னல் இன்புட் வந்து IN 4007 அல்லது IN 4148, நீங்கள் எந்த டயோடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு வோல்டேஜ் அல்லது சிக்னல் இதில் வந்துச்சுன்னா இந்த 1K ரெசிஸ்டன்ஸ் தாண்டி இந்த டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு வரும். ஏற்கனவே டிரான்சிஸ்டர் எப்படி செக் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, இது என்ன ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நியூ கமராக இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது வந்து நேராக இந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணுதுன்னா இந்த ரிலே காயிலை ட்ரைவ் பண்ணுது. ரிலேவை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கும் நிறைய வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒருவேளை நியூ கமர் யாராக இருந்தாங்க தான் 1 செகண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா. இந்த ரிலே காயில் ட்ரைவ் ஆகணும் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகணும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகணும்னா டிரான்சிஸ்டர் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கலெக்டர் எமிட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அது லோ ரெசிஸ்டன்ஸாக மாறணும்னா பேஸுக்கு ஒரு நெக்லிஜிபிள் வோல்டேஜ் வரணும். உதாரணத்துக்கு ஒரு 0.5 வோல்ட்னு வச்சுக்கோமே, அந்த வோல்ட் வந்தோடனே இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும்போது ரிலே காயில் கண்டக்ட் ஆகும். ரிலே காயில் கண்டக்ட் ஆகும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற போல் வே வந்து சேஞ்ச் ஆகும். அதன் மூலிமா நம்ம ஒரு எலக்ட்ரிக்கலோட கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, சேம் லைக் தட் இதேமாரி இங்கேயும் இருக்குது. AB ரெண்டுமே ஐடென்டிக்கல். இந்த செக்ஷனுக்கு ட்ரிகரிங் வோல்ட் வந்தால் இது வேலை செய்யும் இல்லையா. அதே மாதிரியே பாருங்கள், இந்த IN 4007 இங்கேருந்து ட்ரிகர் வோல்ட் வந்துச்சுன்னா அது 1K ரெசிஸ்டன்ஸை தாண்டி இந்த டிரான்சிஸ்டர் போகும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆகிறதுனால இந்த ரிலே காயில் ஒர்க் பண்ணும். இந்த ரிலே காயில் ஒர்க் பண்ணதுனால அதற்கு முன்னாடி இருக்கிற போல்வே சேஞ்ச் ஆகும். போல்வே சேஞ்ச் ஆகிறதுனால ஒரு எலக்ட்ரோட கண்டக்ட் பண்ண வைக்கலாம். இதுதான் பேசிக். ஓகேவா. இது சம்மந்தப்பட்ட டிரைவ் சர்க்யூட்ஸ் நிறைய உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன தெரியுது உங்களுக்கு, 9 வோல்ட் பேட்டரி ஆப்ரேட்டிங் வோல்ட்டு, 2 ரிலே கொடுத்துருக்கேன். 2 ரிலேவும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு 2 டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்கேன். இப்போ சிக்னல் கொடுத்தா இந்த 2 ரிலேவும் அல்டர்னேட்டிவாக மாறி மாறி வேலை செய்யும். எதுக்கு வோல்ட் கிடைக்குதோ, எதுக்கு சிக்னல் கிடைக்குதோ அது வேலை செய்யும். ஓகேவா. அப்போது இந்த சர்க்யூட்டை உபயோகப்படுத்தி என்ன பண்ணலாம், ப்ராஜெக்ட் நிறைய பண்ணலாம். ஓகேவா. நமக்கு வீட்டில் இந்த மாதிரி ஒரு கன்வீனியண்ட்டாக வேணும், ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டால் நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், IR ரிமோட் பொறுத்த வரைக்கும் 20 ஃபீட் அதிகபட்சம் போனால் ஒரு 1 மீட்டர் அவ்வளோதான் வரும். 6 மீட்டர் ரேஞ்ச் 5 மீட்டர் ரேஞ்சில் தான் ஒர்க் பண்ணோம். அது நவடேஸ் வரக்கூடியதுலாம் வரல. இப்போ லேட்டஸ்ட் வரக்கூடியதுலாம் என்ன பண்ணியிருக்காங்க, அதனால தான் இதில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இனி வரக்கூடிய எலக்ட்ரானிக் காமன்ஸ் எல்லாமே, எலக்ட்ரானிக் கேட்ஜெட் எல்லாமே, எலக்ட்ரானிக் கன்சூமர் ப்ராடக்ட் எல்லாமே RF பேஸ்டு ரிமோட் கண்ட்ரோல் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த நாலேஜெல்லாம் தெரிஞ்சால் தான் வருங்காலத்தில் ஃபியூச்சரில் நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் சின்ன சின்ன ப்ராஜெக்டாக உங்களுக்கு புரிய வச்சிட்ருக்கேன். ஓகேங்களா. சரி, இப்போது பார்க்கலாம். இதுதான் இதனுடைய மெயின் பார்ட். இதுதான் இதனுடைய விசிபிளைஸ். என்ன பண்ணியிருக்கோம், சேம் சர்க்யூட் தான். அந்த சேம் சர்க்யூட்டில் இப்போ பாருங்கள், உங்களுக்கு ரிலே கனெக்ஷன் புரியணும் இல்லையா, அதுக்காக கொடுத்துருக்கேன். இதுக்கும் 9 வோல்ட் ஆப்ரேஷன் தான். சேம் போர்டு தான். 2 ரிலே கொடுத்துருக்கேன். 2 டிரான்சிஸ்டர் இருக்குது. இந்த ரிலேவை ட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த டிரான்சிஸ்டர் சர்க்யூட் ரிலே டிரைவர், இந்த ரிலேவை ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த டிரான்சிஸ்டர், இது ஒரு ரிலே டிரைவர். ஓகே, லோடு இங்கே கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல 230 வோல்ட் ஏசி. ஃபேஸ் நியூட்ரல் எப்படி வேணால் மாறி கூட கொடுக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபேஸ் தான் கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா. இப்போது இந்த லோடு இருக்கு இல்லையா, இது L1 இது ஒரு லோடு, L2 இது இன்னொரு லோடு. இப்போது நியூட்ரல் அப்படின்னா இந்த லோடுக்கு நியூட்ரல் கிடச்சிருச்சு. ப்ளக் இன்சர்ட் பண்ணணுன்னே இந்த பல்புக்கு நியூட்ரல் கிடச்சிருச்சு. இப்போ இந்த பல்ப் எரியணுன்னா நமக்கு என்ன தேவை, ஃபேஸ் கிடைக்கணும். ஃபேஸ் வரணும் அப்படின்னா எங்கே வந்திருக்கு, ஃபேஸ் லைனை கொண்டுட்டு வந்து நேராக என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல போலில் கொடுத்துருக்கேன். இது ரெண்டும் போல் எது, வே எது, எப்படியெல்லாம் மாற்றி கனெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ரிலே பற்றிய டீட்டெயில்ஸ், ரிலே டிரைவெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அப்போ தான் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டுக்குள்ளே நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஏன்னா அடுத்தடுத்தெல்லாம் நிறைய வரப்போகுது, எல்லாமே எலக்ட்ரானிக் பேஸ்டு தான். ஓகே, இப்போது இந்த ரிலே காயினுடைய போலுக்கு வந்துருச்சு இல்லையா. இந்த போலிருந்து எங்கே நார்மலி
க்ளோஸ், நார்மலி ஓப்பன், 2 டைப்பில் ரிலே இருக்கும். ரிலே பற்றி டீட்டெயில்ஸாக ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. இந்த பாயிண்ட்டுக்கும் தொடர்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த பாயிண்ட்டு நேராக இங்கே போகணும். இங்கே போச்சுன்னா இந்த ஃபேஸ் இங்கே வந்துடும், இந்த பல்ப் எரியும். அதே மாதிரியே இந்த இடத்துல இருக்குது, போல் இருக்குது, இது 2 வே. இப்போ இந்த வேல் இங்கேருந்து இது நேராக இங்கே போச்சுன்னா இந்த பல்ப் எரியும். இப்போது பாருங்கள், இப்போ நம்ம ஏசி 230 வோல்ட் கொடுத்துட்டோம். இந்த சர்க்கியூட் படி எரியுமான்னு கேட்டால் எரியாது. ஏன்னா 2 ரிலேவும் எப்படி இருக்குது, ஆஃபில் இருக்குது, ரிலே எனர்ஜைஸ் ஆகலை. அப்படி இந்த ரிலே எனர்ஜைஸ் ஆகணுன்னா இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணணும். இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணணுன்னா இது பேஸுக்கு ஒரு ட்ரிகரிங் வோல்ட்டு வேணும். இப்போது டிரான்ஸ்மிட்டர்லேருந்து நான் ஒரு பல்ஸை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா, L1 அப்படின்னு ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணா, இதில் புஷ் ஒன்லி ஆன் சுவிட்ச், ஓகேவா? அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ண என்ன பண்ணோன்னே இந்த இடத்துல வோல்ட் வரும். எப்படி உடனே வந்துடுமா? இல்லை, டிரான்ஸ்மிட்டருக்கு வரும். டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வர்ற சிக்னல் நேராக ரிசீவர் வாங்கிக்கும். ரிசீவர் அந்த RF ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வோல்டேஜாக மாற்றி கொடுக்கும், ஒரு அனலாக் சிக்னலாக மாற்றி கொடுக்கும், ஓகேவா? அந்த வோல்டேஜ் தான் இங்கே வரும். அந்த வோல்டேஜ் வந்தோடனே இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணும். இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணும்போது இந்த ரிலே காயில் ஒர்க் பண்ணும். ரிலே காயில் ஒர்க் பண்ணும்போது இந்த போல் இந்த வேவோட தொடர்பு கொள்ளும். இந்த போல் இந்த வேவோட தொடர்பு கொள்றதுனால இந்த பல்ப் எரியும். அந்த புஷ் பட்டனை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்த புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு வோல்ட் வரும். இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும். தட் மீன்ஸ் ரிலே வந்து எனர்ஜைஸ் ஆகும். இந்த ரிலே எனர்ஜைஸ் ஆகிறதுனால இந்த போலில் கொடுக்குற ஃபேஸ் நேராக இந்த வேக்கு இங்கே மாறும் பொழுது இந்த பல்ப் எரியும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் சர்க்யூட்டை வச்சுக்கிட்டு 2 எலக்ட்ரிக்கல் லோடு, நான் உதாரணத்துக்காக பல்பு கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த எலக்ட்ரிக்கல் லோடை வேணாலும் என்ன பண்ணலாம், ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும், தொடர்ந்து இயங்க வைக்கிறதுனால இயங்க வைக்க முடியும், ஓகேவா? இதுதான் டோட்டல் சர்க்யூட். ஓகே, இந்த சர்க்யூட்டில் ஒரு தடவை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி. இப்போது சர்க்யூட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் மறுபடியும் 1 செகண்ட் ஒரு டெமோ உங்களுக்கு காமிக்க போகிறேன். 1 செகண்ட். இப்போ பாருங்கள், ஏற்கனவே நடத்தின தியரிட்டிக்கல் சர்க்யூட் ஃபுல்லாக புரிஞ்சிருச்சு. டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் பற்றி டீட்டெயில் எல்லாம் நடத்திட்டேன். நீங்கள் செஞ்சு பார்க்குறோம், அது ஒன்று தான். ஆன்லைன் ஸ்டூடெண்ட் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டுமே இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம். சப்மிட் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இந்த டிரான்ஸ்மிட்டரை நான் கையில் எடுத்துருக்கிறேன், ஓகேவா? இப்போது பாருங்கள், ஒரு லோடு, இன்னொரு லோடு. இந்த லோடு ஒர்க் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு மானிட்டர் ஒர்க் பண்ணுதா? ஒயிட் எரியும் போது எல்லோ கலர், ப்ளூ எரியும் போது LED எரியும் போது பண்ணும். ஸோ நீட்டாக ஒர்க் பண்ணும். இது வெவ்வேறு அப்ளிகேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல லாங் டிஸ்டன்ஸ் லோடு யூஸ் பண்ணும். இப்போ நான் காமிக்கல, உங்களுக்கு க்ளோஸரில் கூட கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு 25 தூரத்துலேருந்து கூட இது வந்து ஆப்ரேட் ஆகும். நான் லாங் டிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒர்க் பண்ணும். அதாவது உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கிறது ஒன்லி ரிசீவர் மட்டும்தான். அப்போது டிரான்ஸ்மிட்டர் எங்கே இருக்குது, ரிசீவர் எங்கே இருக்குது இல்லையா? டிரான்ஸ்மிட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபீட்டுக்கு அப்போ இருக்குது. 20 ஃபீட்டில் இருந்து ஆன் பண்ணாலும் உங்களுக்கு என்ன செய்யுது, உங்களுக்கு 2 லோடுமே ஒர்க் பண்ணும், ஓகேவா? இது நீங்கள் அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு க்ளோஸ்டாக இருக்கிறனால தான் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். ஓகே, மறுபடியும் 1 செகண்ட் பாருங்கள், பக்கத்தில் கொண்டு வந்துட்டேன். எந்த லோடு வேணாலும் ஒர்க் பண்ணோம். இதில் வந்து இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர்லாம் சாக்கடிக்கலாம் சான்ஸ் இல்லை. இந்த எலக்ட்ரிக்கல் லோடு கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஓகேங்களா? ரிலே காயில் கொடுக்கும்போது மட்டும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.